ஹாய், வெல்கம் டு புடபெஸ்ட் தமிழ் ஃபேமிலி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் சங்கம் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே டோன்போஸோங்கிற சர்ச்சில் புடபெஸ்ட்டில் வந்து இன்றைக்கி தீபாவளி ப்ளஸ் வின்டர் செலிப்ரேஷனுக்காக வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒன் டே இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இட்ஸ் கோயிங் டு பி ஃபன் கைஸ், ஃபாலோ அஸ். அனைவருக்கும் வணக்கம். தமிழே அமுதே அழகிய மொழியே எனதுயிரே, தமிழே அமுதே அழகிய மொழியே எனதுயிரே. இங்கே வந்து வருகை தந்திருக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வருக வருகின்ற வரவேற்கிறோம். சந்தமே நாடென்னும் போதினிலே என்று தேய்ந்து பாயது காதினிலே என்றார். அன்றே முண்டாசு கவிஞன் முழுக்கு மீசைக்காரன் சுதந்திர கவிஞன் சுப்பிரமணிய பாரதி அழகை சொன்னார். என்னோட கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் நான் பார்க்குறேன் டெய்லி. அந்த 500 பேருடைய தாட் ப்ராசஸ் வந்து அவங்க அன்னைக்கான லைஃப்பை மட்டும் தான் பார்க்குறாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்மளோட சர்வைவல், நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட பசங்களோட படிப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும். பட் இவங்க அதான் எதுவுமே பார்க்கறது கிடையாது. இன்னொரு 2000 வருஷம் ஆனாலும் தமிழ் மொழிக்கு அழிவே கிடையாதுன்னு சொன்னதான் பாரதி. நேர்கள் விருப்பத்தோடு சேர்ந்து மனைவி விருப்பத்துக்காக அன்புறவை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் இங்கே வந்தாலும் நம்மளுக்கு முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நேரம். ஏன்னா ஊரில் நேரமே இருக்காது. வேலைக்கு போனாலும் சரி, படிக்க போனாலும் சரி, விளையாட போனாலும் சரி, நம்மளுக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எனக்கு நிறைய நேரம் இருக்குது. வேலைக்கு போனாலும் வேலை சீக்கிரம் முடிஞ்சது. அப்புறம் மெயினாக டெய்லி பார்த்தீங்கன்னா 5 மணிக்காக நம்ம பண்ண கிளப்போம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுச்சுன்னா, சரி ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம், என்ன ட்ரெண்டிங் இருக்குன்னு பார்க்கும்போது யூடியூப் இருந்தது. அதனால் ஒரு சேனல் ஆரம்பித்தோம். யூடியூப் சேனல்னு சொல்லி புடபெஸ்ட் தமிழ் ஃபேமிலி எங்கள் சேனல் பேர். லாஸ்ட்டு மோர் தென் 1 இயராக ரன் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ்னால கொஞ்சம் டிலே வீடியோ போடுவோம். இப்போ வந்து கண்டினியூவாக போடலான்னு இருக்கோம். இன்னொன்று என்ன, மெயினாக நேரத்தை பற்றி பேசும்போது நான் சொல்கிறேன், என்னோட ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனலை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போ நான் அதில் வந்து வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸ் வந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். எப்படி ஷூட் பண்ணலாம், புதுசாக ஒரு ஸ்கில்லை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு யூஸ்ஃபுல் வேலையாக பார்க்குறேன். வீடியோ போட்டாலும் என்ன நான் வளர்த்துக்கிறதுக்கு ஒரு வேலையாக பார்க்குறேன். அதே மாதிரி தான் நான் சொல்கிறேன், நான் நேரத்தை வந்து வீணடிக்காமல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாளுக்கு 2 நாள் இருக்குது. எவ்ரிடே பார்த்தீங்கன்னா நம்ம 2 வேலை செய்யலாம். ஒன்று வந்து நம்மளோட ப்ரொஃபஷனல் கேரியர் வந்து நார்மலாக இருக்குது, ஆனால் இன்னொன்று வந்து நீங்கள் பில்ட் பண்ணலாம். அதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இன்னொரு மெயின் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நம்மளோட குழந்தைங்களை பற்றி யோசிக்கும் போது இங்கே வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கோ அட்வைஸ் பண்ணுறதுக்கோ அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவ்வளோ சீக்கிரம் இல்லை. நம்ம இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்க்குறோம், ஆனால் டெய்லி நம்மளால் மீட் பண்ண முடியாது. நம்மளோட பிரச்சனைகள் எல்லாமே நம்மளையே சந்திச்சுட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம தமிழ் மொழிக்காக இங்கே வந்திருக்கோம், தமிழருக்காக வந்திருக்கனால தமிழ் மொழியை வந்து எப்படி கேரி ஆன் பண்ணுறது,
இப்போ நம்ம பண்ணுற மெயின் ஸ்ட்ரகிள் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து தமிழ் மொழியை வந்து நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு எடுத்து கொண்டு செல்வது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது தமிழ்நாடு இருந்தாலும் சரி, இந்தியா இருந்தாலும் சரி, நம்ம அங்கேயும் நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் என்ன யோசித்தேன், எப்படி வந்து என்னோடய குழந்தைங்களுக்கு தமிழ் மொழி எடுத்து சொல்லலாம்னா, டெய்லி மினிமம் நான் வந்து ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறேன் என் குழந்தையோட. எப்படி வந்து முக்கியமாக தமிழ் மொழிக்காகவே அவனுக்கு வந்து ஒரு நோட்டு வாங்கி கொடுத்து அந்த தமிழ் மொழி எழுத வைக்கிறது, அதை வந்து நான் எடுத்து சொல்கிறேன். அதை வந்து நான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவேன், தமிழ் மொழியை விட்டுறாதீங்க, குழந்தைங்க இங்கே படித்தாங்கன்னா அதுக்காக நம்ம நேரம் செலவிடுவோம். அது வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழ் மொழி எடுத்து சொல்கிறது யூஸ் பண்ணுவோம். தேங்க்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திடுங்க. அது சிவகங்கை மாவட்டத்திலிருந்து வரேன். சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு குட்கிராமத்தில், ஒரு சின்ன கிராமம் கட்டுக்குடிப்பட்டிங்கிற ஒரு குட்கிராமத்துலேருந்து வரேன். இங்கே வந்து நான் ஒரு 2 வருஷம் ஆகும் போது சுசுகி கார் மேனுஃபேக்சரிங்கில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ நான் இங்கே வந்து எங்களோட பகுதியில் உள்ள ஒரு சிறு மன்னரை பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்லலான்னு இருக்கேன். அதாவது பாரி மன்னர்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. வேல்பாரி, முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி. அவர் வந்து எங்கள் பகுதியில் தான் வாழ்ந்து ஒரு 300 கிராமங்களை வந்து ஆட்சி செஞ்சு எங்களோட பகுதியில் வந்து ஒரு மூவேந்தர்களையும் வந்து அவர் வந்து எதிர்கொண்டு அவரோட இதனால அந்த மூவேந்தர்களால அழிஞ்சிட்டார். ஸோ எங்களோட பகுதியில் வந்து அவருடைய பெருமையையும் அவருடைய இதையும் வெளிக்கொண்டு வர்றதுக்கு எந்த ஒரு இப்போ வரைக்கும் ஒரு எதுவுமே இல்லை. ஸோ அதை பற்றி இங்கே ஹங்கேரியில் வந்து நம்ம பேசுகிறதே கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கிட்ஸுக்கு குவிஸ் டேக் ஓவர் பண்ணுறதுக்காக கனெக்ட் பண்ணுறது ஆக்சுவலாக எல்லாரும் புதுசு. ஆக்சுவலாக எங்களுக்கு தெரிவிக்கிறாங்க யார் தமிழ் மக்கள் இல்லை. இது ஒரு வாய்ப்பு ஆக்சுவலி எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு. கண்டிப்பாக. தேங்க்யூ. கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு சாக்லேட் தருவேன். ஃபர்ஸ்ட் வேர்ட் ஏரோப்ளேன். வெரி குட். சூப்பர். லேப்டாப். கண்மணியா? லேப்டாப். மடிக்கணினி. அதானே. எல்லாம் சாக்லேட் வாங்கிட்டீங்கல்ல? மணி அவன் பையன் வந்து ஒரு சின்ன ஷார்ட் சாங் கீபோர்டில். போட்டு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.
இந்த கேதரிங் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பண்ணியிருக்குன்றப்ப அதை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அண்ட் ஃபெலோ மேட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி நடக்குது. ஸோ யாருக்காவது ரீச் ஆகலை குரூப்பில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் வந்து ரீச் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் பார்க்காத ஃபேஸஸ் நிறைய பேர் வெளியே வந்திருப்பாங்க, ஏன்னா சமையல் முடிஞ்சிருச்சு பின்னாடி. ஸோ நம்பி என்ன ஃபுல் குக்கிங் எல்லாமே அண்ணன் தான். பசங்க ஹெல்ப்போட ஹலோ, சாப்பாடு எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கா? சாப்பிடுங்க.